வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமிர்தா விஸ்வ வித்யாபீடம், அதாவது அமிர்தா யூனிவர்சிட்டியுடைய என்ஜினியரிங் அட்மிஷனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ கூகுளில் போயிட்டு நீங்க இந்த மாதிரி அமிர்தான்னு கொடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு என்ன சொல்றது அப்படின்னா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஒன்ஸ் அந்த வெப்சைட்குள்ள உள்ள போனீங்க அப்படின்னா என்னன்னா B.Tech அட்மிஷன்ஸ் 2024 அப்படின்றத ஃப்ரண்ட் பேஜ்லயே கொடுத்துருப்பாங்க. அதுல நம்ம இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுற மூலியமா அவங்களோட கேம்பஸ் எங்கெல்லாம் இருக்கோ, அதாவது அவங்களோட கேம்பஸ் அமராவதியில இருக்கு, அமிர்தபுரி கேரளால இருக்கு, பெங்களூர்ல இருக்கு, சென்னை கேம்பஸ் இருக்கு, கோயம்புத்தூர் அண்ட் நாகர்கோவில். ஸோ இந்த கேம்பஸ்ல நமக்கு எதுல வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் நம்மளுடைய மார்க் பொறுத்து. ஸோ ஒன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஏன் அமிர்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னா உங்களுக்கு NAC அக்ரிடேஷன்ல இருந்து NBA-ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஈவன் NIRF ரேங்க்ல கூட பாருங்க யூனிவர்சிட்டி வைஸ் இருப்பாங்க. NIRF 2023ன்னு போட்டுட்டு இதுல இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு இல்லைங்களா, இன்ஜினியரிங் காலேஜஸ்ல அமிர்தா அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். லிஸ்ட் எடுத்துவாங்க. தமிழ்நாடு, கோயம்புத்தூர், அமிர்தா விஸ்வ வித்யாபீடம் ஓவரால் ரேங்க் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா 19வது இடத்துல இருக்கிறாங்க இந்தியா லெவல்ல. இன்ஜினியரிங்ல அமிர்தா விஸ்வ வித்யாபீடம் பாத்தீங்க அப்படின்னா 19வது பிளேஸ்ல இருக்கிறாங்க. தமிழ்நாடு வைஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா டாப் 3 or 4 வந்துருவாங்க. ஸோ இது அந்த அளவுக்கு பெஸ்டான ஒரு காலேஜ். ஸோ பிரைவேட் யூனிவர்சிட்டியா இருந்தாலும் அமிர்தால படிக்கிறது அப்படின்றது பல பேரோட கனவா இருக்கு. இங்க அட்மிஷன் நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா அமிர்தா நடத்தக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஜாயின் பண்ணலாம். அல்லது பாத்தீங்க அப்படின்னா என்ன JEE எக்ஸாம்ல நீங்க நல்ல ஸ்கோர் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை வச்சு ஜாயின் பண்ணலாம். ஸோ அதான் போட்டிருக்காங்க பாருங்களேன். அமிர்தா ரேங்க் 7th பெஸ்ட் யூனிவர்சிட்டி இன் இந்தியா, NIRF ரேங்க் 2023 படி பாத்தீங்க அப்படின்னா 7வது இடத்துல இருக்கிறாங்க. அதே மாதிரி A++ அக்ரிடேஷனும் NAC-ம் இருக்கு. இதுல என்ன 6 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அந்த 6 இன்ஜினியரிங் காலேஜுக்கும் இந்த எக்ஸாம் மூலமா நம்ம ஜாயின் பண்ணலாம். ஸோ ஒன்னு நீங்க அமிர்தா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம், அல்லது என்னன்னா JEE மெயினோட பர்சன்டேஜ்ல வச்சும் நீங்க ஜாயின் பண்ணலாம். JEE மெயின்ல நல்ல ஸ்கோர் இருந்தது அப்படின்னாலும் அதை வச்சு நீங்க அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணலாம். ஸோ அப்ளை பண்றதுக்கு நீங்க லிங்க் ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிங்க் போகும். இதுல நீங்க டிஃபால்ட்டா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதுல உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருக்காது நினைக்கிறேன். இது எல்லாமே ப்ரொசீஜரா பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸோட தான் போட்டிருக்காங்க. இது போக பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்லணும்னு நினைச்சது, இதுக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் போட்டிருக்காங்க பாத்தீங்களா. 200+ கம்பெனிஸ் வருது, 95% பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஹையஸ்ட் பேக்கேஜ் அப்படின்றது 56 லட்சம் per year. அதே சமயம் ஆவரேஜ் பேக்கேஜ் அப்படின்றப்ப ஏன்னா ஒரு 10 லட்சத்துக்காவது இருக்கும் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ இது போக ஏன்னா மெரிட்டோரியல் ஸ்காலர்ஷிப் மாதிரியான நிறைய விஷயங்கள் அமிர்தாவில் இருக்கு. ஸோ அமிர்தாவில் நீங்க இன்ஜினியரிங் அட்மிஷன் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் அப்படின்றது இப்போ ஓப்பன் ஆயிருக்கு. எகைன் ஸ்லாட் ரெண்டும் ஓப்பன் ஆவாங்க. மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா ஸ்லாட் ஒன்லயே எக்ஸாம் எழுதி அதில் நல்ல ஸ்கோர் வாங்கி நீங்க போயிடுறது அப்படின்றது பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். ஸோ அதுக்கான லிங்க் அப்படின்றது இப்போ எதுவும் கிடையாது. நீங்க கூகுள்ல போயிட்டு அமிர்தா B.Tech அட்மிஷன்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னாவோ அல்லது அமிர்தா இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் போட்டீங்க அப்படின்னாவே இந்த லிங்க் அப்படின்றது உள்ள வந்துடும். இதுல போயிட்டு நீங்க அப்ளை நவ் இது இருக்கு இல்லைங்களா, இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு விண்டோ வரும். இதுல உங்களோட இமெயில் ஐடி அல்லது ஃபோன் நம்பர் கொடுத்து உங்களுக்கு வரக்கூடிய OTP நீங்க கொடுத்துட்டு உள்ள லாகின் பண்ணிக்கலாம். அது போக ஃபர்தரா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் பேமெண்ட் அப்படின்ட்டு நம்ம எளிமையான ப்ராசஸ் தான் இருக்கு. அது எப்படி அப்படின்றது ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு ஏதேனும் டவுட்ஸ் இருக்கு, அமிர்தா இன்ஜினியரிங் அட்மிஷன் ரிலேட்டடான ஏதாவது கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க கொடுத்துருக்கிற என்னோட நம்பரான 6374749314 கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா அதுலயும் கேட்டுக்கலாம். இதுல பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் அப்படின்றதையும் இதுலயே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி MBA-க்கு பார்த்தோம் ஃபீஸ் என்ன அப்படின்றத போட்டிருந்தாங்க. இதுக்கான பார்த்துடலாம். என்ட்ரன்ஸ் என்னன்னு போட்டாங்க, இதுக்கான டேட்ஸ் கூட போட்டிருக்காங்க பாத்தீங்களா. என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான டேட்ஸும் போட்டிருக்காங்க. அது போக பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான அமௌண்ட், அதாவது இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 1200 ரூபா பே பண்ணி
நீங்கள் வந்து இந்த எக்ஸாமை வந்து எழுதுறதுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரோக்ராம்ஸ், என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது இன்ஜினியரிங்னா ஒவ்வொரு கேம்பஸ் வைஸ் போட்டிருக்காங்க. இப்போ வந்து அமிர்தபுரியில் என்ன, கோயம்புத்தூர்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கோயம்புத்தூரில் என்னென்ன இன்ஜினியரிங் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூரில் வந்து என்னென்ன இன்ஜினியரிங் இருக்குது, நாகர்கோவில் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றது போட்டிருக்காங்க. அமராவதியில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றது போட்டிருக்காங்க. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது எங்கேயாச்சும் போட்டிருக்கா அப்படின்னு வந்து பார்க்கலாம். எலிஜிபிலிட்டி வேணா போட்டாங்க. கேண்டிடேட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஜூலை 2002 இருக்கணும், 12th முடிச்சிருக்கணும். ஆஸ் பர் வந்து நார்மலாக மற்ற காலேஜஸ்க்கு வந்து நம்ம எப்படி வந்து எலிஜிபிலிட்டியோ அதே தான். ஃபீஸ் அப்படின்றது வந்து இதில் போடல, கம்பெனிஸ் இந்த மற்ற டீட்டெயில்ஸ் இதெல்லாம் தான் வந்து போட்டிருக்காங்க. ஃபீஸ் டீட்டெயில்ஸ் போடல. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து 2023-24 வந்து போட்டிருக்காங்க. அதாவது வந்து லாஸ்ட் இயருக்கு வந்து போட்டிருக்காங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2024-25 வந்து நீ வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு வந்து நான் அப்டேட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆச்சு அப்படின்னா வந்து அதையும் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத வந்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம். ஏன்னா இதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெரும்பாலும் இதிலிருந்து வந்து ஒரு ஒரு 5% மேபி இன்க்ரீஸ் ஆகலாமே தவிர பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்றது வந்து இருக்காது. ஸோ இதுதான் வந்து பிடெக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் சில முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம பேசுகிறோம். ஸோ அமிர்தா ரிலேட்டடான ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளை வந்து தொடர்பு கொள்ளலாம். நன்றி.